பார்க்க முடியுதுன்னா, சோ நீங்க ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சி டிஎம்கேன்னு ஒத்துக்க முடியுது. இதுலயும் எதுல அந்த ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னா, எங்க ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தா, இந்த மாதிரி வந்துட்டு இந்த மகளிர் தொகை அதெல்லாம் வந்து உடனே பண்ணிருப்பாங்க. நீங்க 3 மாசத்துல வந்து ஒண்ணும் பண்ணல. பிளஸ் பட்ஜெட்ல அது இடம் பெறும்னு நினைச்சா, அதுவும் மகளிருக்கு ஏமாற்றமா தான் போச்சு அப்படின்னும்போது, இது செங்கோட்டையன் அவர்களும் கேள்வி கேட்கிறாங்க. 3 மாசத்துல வந்து பிரச்சாரத்துல சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு எந்த அரசு இருக்கு? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்தா எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதும் இந்த சைடு உங்களை ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஓகே 5 வருஷம் டைம் இருக்கு. நாங்க பண்றேன்னு சொல்லியிருக்கோம். டைம் எடுத்திருக்கோம். டைம் குடுங்கன்னு இசையம் அவர்களும் கேட்டிருக்காங்க. அதனால நாங்க வந்து பொறுமையா பண்றோம். பட் ஆனா நீங்க வந்தோடனே 3 மாசத்துல பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் பட்ஜெட்லயே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றதுலாம் இது வரைக்கும் அரசியல் ஹிஸ்டரியில நடந்திருக்கு. அப்படி யாராச்சும் வந்தோடனே 3 மாசத்துல எல்லாம் பண்ணிருக்காங்களா எங்களுக்கு காட்டுங்க ப்ரூஃப்னு சொன்னோடனே கப்சுப்புன்னு ஆயிட்டாருன்னா அப்ப அதுக்கு நடுவில் கான்ஃபிளிக்டா தான் இந்த போட்டோ எல்லாம் வந்துச்சு அப்படின்னும் போது இது 2. சோ மரியாதை இதுல இன்னொன்னு நடந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மரியா வில்சன் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் பேசினாங்க. அப்புறம் அக்ரஸிவ் ஆனார். இது ஓபிஎஸ்க்கு நடுவுல இவருக்கு நடுவுல செங்கோட்டையன் அவர்களுக்கு நடுவுல நடந்தது. இது நல்ல ராஜ்மோகன் அவர்கள் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அவரோட தமிழை வச்சு விளாசி தள்ளி நல்ல ஒரு உள்குத்து குத்திடுறாரு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி. அது ஒண்ணு நடந்துச்சு. இதுக்கு நடுவுல இவர் இந்த ராஜேந்திரன் அவர்கள் பேசின பேச்சுக்கு மரியா வில்சன் அவர்கள் கோவப்பட்டு அந்த மைக்கு வச்சு செஞ்சதுன்னு வரும்போது இந்த சைடு ஏவா வேலு அவர்கள் எழுந்து அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுங்க. அது யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி இவங்க டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணிருந்தோம். ஆனா பார்த்தா அவர் வந்து 2 சைடுக்குமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இல்ல எங்க சைடுல இந்த சைடு திருநெல்வேலிக்காரர் போல இருக்கு அவரு ராஜேந்திரன் அவர்கள் மரியா வில்சன் அவர்களை ட்ரிகர் பண்ணவரு. இவர் எழுந்து ஏவாவேலு அவர்கள் எழுந்து வந்து இல்ல அவர் கன்னி பேச்சு நாங்க யாராவது சீனியர் சொல்லியிருந்தா உங்க தமிழ் சரியில்லை நீங்க வந்து கோவப்படலாம் இல்லைன்னா நீங்க ஹர்ட் ஆகலாம். அவரும் வந்து கட்டி பேச்சுதான். சோ அவர் பேசினதை பெருசா எடுத்துக்க வேணாம். லைட்டர் வெயிட்ல எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கோவப்பட வேணாம் அப்படின்னு போது இந்த ரிலேஷன் வேற ஏதோ இருக்கு போல ஏவாவேலு அவர்களுக்கும் மரியா வில்சன் அவர்களுக்கும். என்னோட மாப்பிள்ள மாமனாரோட மாப்பிள்ள தான் அவரு. அப்படி இப்படின்னு அந்த உறவு முறைக்குள்ளலாம் அது வந்துச்சு. இந்த சைடு இவர் பேசினது சரியா பெருசா எடுத்துக்க வேணாம்னு இந்த சைடு டிஎம்கே சைட்ல இருந்தே சப்போர்ட் வந்தது ஒரு பெரிய விஷயம். அப்படின்னும் போது சபாநாயகர் அவர்களும் வந்து இல்ல நீங்க கோவப்பட வேணாம். லைட்டர் வெயிட்ல ஒரு காமெடியாவே இதை எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி லைட்டர் வெயிட்ல எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மரியா வில்சன் அவர்களை சமாதானப்படுத்தினாங்க. சோ இதுவும் நடுவுல நடந்துச்சு. இதுக்கு நடுவுல இந்த அலப்பறெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு நடுவுல லைவ் போயிட்டு இருக்கிறது எவ்வளவு ஒரு பிரச்சனையா வந்து எதிர்கட்சிக்கு இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா கொறடா வந்து ஏவாவேலு அவர்கள் நினைக்கிறேன் டிஎம்கே சைட்ல அவர் வந்து இருந்துட்டு ஏன்னா நடுநடுல வந்து சபாநாயகர் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் நியூட்ரலா தான் ஹேண்டில் பண்றாரு. அவருக்கு ஒரு ஹெட்ஸ் அப் சொல்லிடணும். சோ ஏன்னா எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் மத்த கட்சிகளா இருக்கட்டும் வார்த்தைகள் வந்து தடிச்சிடக்கூடாது. ஜனங்க இந்த லைவ் பாக்குறாங்க. அரசியல இப்பதான் வந்து ஜனங்க வந்து ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க, ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு அலுப்பு தட்டிடக்கூடாது. இல்ல ஒரு ஆவேசமான பேச்சுகளோ இல்லைன்னா வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸோ வந்துடக்கூடாது. ஒரு டீசென்டான அரசியலா வந்து டிவிகே கவர்மெண்ட் நடத்தணும் அப்படின்னும் போது ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும் சட்டசபையில. ஏனோ தானோன்னு எதையும் பேசிடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல யார் வந்து கொஞ்சம் வார்த்தைகள் மீறினாலோ இல்ல அந்த சப்ஜெக்டை விட்டு வெளியில போனாலோ இல்ல தேவையில்லாத விமர்சனங்கள் வந்தாலோ அவர் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அங்க ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்றாரு அப்படிங்கறதுல எந்த டவுட்டும் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த சபாநாயகர்கள் அப்படி பண்ணியிருக்காங்களான்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். எனக்கு எப்பயுமே அந்த ஒரு சபாநாயகர்னு மாதிரி எனக்குமே இருக்கு. எப்பவுமே ஆளுங்கட்சியில வின் பண்றவங்க தான் சபாநாயகரா இருக்கும்போது ஒன் சைடா தானே பேசுவாங்க. இவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இல்ல அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது மைக் ஆஃப் பண்ணிருவாங்க. ஏன்னா அங்க இதுல எல்லாம் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது மைக்கே ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கேயுமே போன 5 வருஷத்துல நானுமே ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அது 5K வியூஸ் வரைக்கும் போச்சு. சோ ஏடிஎம்கே டிஎம்கே பேசுறதை மட்டும் காட்டுவாங்க. அது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியா இருக்கட்டும், கலைஞர் அவர்கள் ஆட்சியா இருக்கட்டும், இல்ல அம்மா ஆட்சியா கூடவே இருக்கட்டுமே. இந்த சைடு ஆளுங்கட்சி பேசுறதை மட்டும் காட்டுவாங்க. எதிர்கட்சி பேசுறதை காட்ட மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அது வந்தாலும் அது வந்து பெருசா மக்களுக்கு வந்து வெளியில வராது அப்படின்னு சொல்லும் போது சோ அது ஆளுங்கட்சி கண்ட்ரோல தான் அந்த சட்டசபை இருக்கும். ஆளுநரும் அவருக்கான ஒரு சைடுல மட்டும்தான் பேசுவார் ஒன் சைடா அப்படின்னு சொல்லும் போது இந்த சபாநாயகர் வந்து 2 சைடுமே அது பேலன்ஸ் பண்ணி 2 பேருக்குமான அந்த ஒரு இந்த சைடுல எவிடன்ஸ் இல்லாம பேசினாலும் இல்ல எவிடன்ஸ் சாட்சி இல்லாம பேசாதீங்க. அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றதாகட்டும், அந்த சைட்ல பேசினாலும் சொல்றதாகட்டும், இந்த சைட்ல வந்து ஏதோ ஒரு கேள்வி வருது, ஆப்போசிட் பார்ட்டி கேட்கறாங்க ஆளுங்கட்சின்னா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து உதயநிதி அவர்கள் கேட்கிற நீங்க கேளுங்கன்னு சொல்றதாகட்டும், இல்ல ஏடிஎம்கே சைட்ல கேளுங்கன்னு சொல்றதாகட்டும் வரும்போது இந்த லைவ் அப்படிங்கிற விஷயம் ஜனங்களுக்கு எல்லா ஃபேக்ட்ஸும் எல்லா விதமான அரசியலும் இது வரைக்கும் நடந்த அரசியல், இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல், இந்த அரசியல் அரசியலா இருக்கா, எதிர்கட்சி அரசியலா இருக்கா, எதிர்கட்சி அரசியலா இருக்கான்ற வரைக்கும் எல்லா விமர்சனமும் ஜனங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுது அப்படின்னா உங்க மரியா வில்சன் கான்ட்ரவர்சி வரைக்கும் வைக்கப்படுது. இப்ப போட்டோ தெரிஞ்ச மாதிரி ஸ்டாலின் வெஸ் அம்மா அவர்கள் போட்டோ அப்படின்னு சொல்லும் போது வைக்கப்படுது அப்படின்னும் போது இவங்க வந்து எப்பயுமே எடப்பாடி அவர்கள் வந்து நான் பேசுறதுலாம் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புலம்பி இருக்கும்போது எப்பயுமே எதிர்கட்சி தான் அதை புலம்புவாங்க. நாங்க பேசுறது ஆளுங்கட்சி போட மாட்டாங்க, கட் பண்ணி எடிட் பண்ணி வெட்டி ஒட்டி போட்டுறாங்களே தவிர நாங்க பேசுனது வரல, மக்களுக்காக நாங்க குரல் கொடுத்தது வரல அப்படின்னு சொல்லும் போது இந்த வாட்டி இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த சைடும் பேசப்படுறத காட்டுறாங்க, அந்த சைடும் பேசப்படுறத காட்டுறாங்க. முக்கியமா கேமராமேன்
இவங்க மீடியால இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி லைவ் நாங்க கவர் பண்ணதே கிடையாது. ஃபுல் லைவ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு பிக்சரு. இந்த மாதிரி வந்ததே இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும்போது, அந்த மாற்றம் டிஎம்கேக்கு பெரிய ஆப்பா இருக்குமோ அப்படின்னு பயந்த இடத்துல அவரே வந்து சொல்றாரு வவேலு அவர்கள். நீங்க வந்து அந்த இது அவை குறிப்புல இருந்து நீக்கப்படுதுன்னு சொல்றீங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடியே எல்லாமே போயிடுதே. அதுக்கு முன்னாடி போயிடுதுன்னா ரீல்ஸா ஓடிடுது இல்லையா? அதுக்குள்ள ஜனங்க எடுத்து போட்டுடுறாங்க. இல்ல வைரல் ஆயிடுது அப்படின்னு சொல்லும்போது, போட்டுறாங்க அப்படின்னும்போது, ஒண்ணு அதுக்கு முன்னாடியே பார்த்து பேசுங்க. இல்ல நீங்க பேசிட்டு அத நீக்கப்படுறோம்னு சொல்ற இடத்துல அதுக்கு வந்து பிரயோஜனமே இல்லாம அது அவை குறிப்புல இருந்து நீக்கப்பட்டாலும், அது வந்து அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால வைரல் ஆயிடுதுன்னும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணா இது நல்லா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அள்ளு விட்ட மாதிரி ஏவா வேலு அவர்கள் சொல்லும்போது, அது வந்து அது கேட்கறதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்லையா? அப்படிங்கிற மாரி தான் எனக்குமே தோணுச்சு. எப்பயுமே எதிர்க்கட்சி தங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சாலும் அது ஜனங்க முன்னாடி பிரதிபலிக்க முடியல. எடப்பாடி அவர்களே இது போன 5 வருஷம் ஆட்சியில நெறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. நாங்க பேசினதெல்லாம் வரவே இல்ல. எங்களுக்கு முதல்ல சான்ஸ் குடுக்க மாட்றாங்க. அப்படியே சான்ஸ் குடுத்தாலும் வந்து நாங்க பேசுறது ஜனங்களுக்கு போய் ரீச் ஆக மாட்டேது. எங்க குரல் வந்து ஜனங்களுக்கு நடுவுல கேட்க மாட்டேங்குது. அப்படின்லாம் சொல்ற இடத்துல உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சா அத நீங்க ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்க முடியல. இல்லன்னா உங்களுக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் இல்ல அப்படின்னு சொல்ற இடத்துல, நீங்க பல்ப் வாங்குறீங்கன்னு சொல்ற இடத்துல, உங்க எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வந்து தூங்கி தூங்கி தான் வந்து விழுந்துட்டு இருக்காரு. இதுல சட்டசபையில இன்ஸ்டால அது நான் சொல்லங்க. இன்ஸ்டால இந்த பிக்சர்லாம் எடுத்து போடுறாங்க அப்படின்னும்போது, அந்த மாரி விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே ஜனங்க கிட்ட எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. இதுக்கு மேல நம்மளால அப்ப பேசின மாரி அநாகரிக அரசியல்லாம் பேச முடியாது. ஜெயலலிதா அம்மாவ பேசின மாதிரி, இஷ்டத்துக்கு பேசின மாதிரி, கலைஞர் பேசின மாதிரி எந்த உருட்டையும் உருட்டிட்டு பண்ண முடியாது. ஃபேக்ட்ஸோட ஜனங்க பாக்குறாங்க. நீங்க வந்து காலங்காலமா இப்பயுமே டிஎம்கே சைட்ல இருந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்து ஐ மீன் டிவிகே சைட்ல இருந்து தமிழ் தாய் தீர்மானம்லாம் வரும்போது இப்போ 4, 5 தீர்மானங்கள் அதை பத்தி நிறைய சேனல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னும்போது, தமிழ் தாய் வாழ்த்து தீர்மானம் போடப்பட்டது, நீட்டுக்கு எதிரான தீர்மானம் போடப்பட்டது, முக்கியமா அந்த டீலிமிட்டேஷனுக்கான தீர்மானம் போடப்பட்டது. அதுதான் ஃபேர் டீலிமிட்டேஷன், ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷனுக்கான அந்த டீட்டெயில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசி அந்த ஒரு லாக்கு உதயநிதிக்கு போட்டதாகட்டும், டிஎம்கேக்கு போட்டதாகட்டும் அப்படின்னும்போது, இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துலயுமே தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொன்னனே சபாநாயகர் கரெக்டா கேட்கிறேன். இதுக்கு ஆம் என்கிறவர்கள் ஒரு பக்கம், இல்லை என்கிறவர்கள் ஒரு பக்கம் அப்படின்னும் மெஜாரிட்டி எது வருதோ அந்த தீர்மானம் வந்து அது நிறைவேற்றப்படும். மெஜாரிட்டி டிவிகேக்கு வந்துருது இவங்க எடுத்த விஷயங்களுக்குலாம் அப்படின்னும் போது, அப்ப அதையுமே டிஎம்கேவும் ஒத்துக்குதுதான் தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடணும் அப்படின்னும் போது, ஆனா அது முதல்ல கொண்டு வந்தது கலைஞர் தான் இப்படிதான் அப்படிதான்னா சரி ஓகே அப்ப கூட உங்களால கலைஞர் பாட்டு பாட முடியுது. இல்லன்னா வந்துட்டு எங்க டிஎம்கே தான் இப்படி பண்ணுச்சு அப்படின்னு பொதுவா பாடுங்க. ஸ்டாலின் அவர்கள் தனியா பண்ணதுன்னு ஏதாவது உங்களால பேச முடியுதா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிஎம்ஆர் துணை சிஎம்ஆ இருந்தப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ அவர் இதெல்லாம் பண்ணாருன்னு ஏதாச்சும் சேப்பாக்கம் மைதானம் அவரு தானே அது? அப்படி பேச முடியுதா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் உங்களுக்கு இல்ல. இன்னும் பழைய ஹிஸ்டரியே பேசிட்டு இருக்கீங்க. பழைய பஞ்சாங்கமே பேசிட்டு இருக்கீங்க. ரீசென்ட் 5 வருஷத்துல இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி உங்களால எந்த ஃபேக்ட்ஸுமே சொல்ல முடியலன்னா, இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே வச்சு பாலிடிக்ஸ் பேசிட்டு நீங்க உருட்டிட்டு இருந்தீங்கன்னா, அது ஜனங்க கிட்ட செல்லுபடி ஆகாது. அது செல்லுபடி ஆகாது அப்படின்றதுக்கான ரிசல்ட் தான் இந்த வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு எலெக்ஷன்ல நடந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லும்போது, இந்த லைவ் போறது அவர் சொன்னது ஹிடன் அஜெண்டா ஒரு மைண்ட் வைஸா என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தா டிஎம்கேயோட மைண்ட் வைஸா நீங்க வந்து பேசுறதெல்லாம் பேசிட்டு நீக்கப்படுதுன்னு சொல்லிடுறீங்க. ஆனா அதுக்குள்ளதான் எல்லாம் ஓடி போயிடுது வெளில. வைரலா சோசியல் மீடியால போயிடுது, ட்விட்டர்ல போயிடுது, இன்ஸ்டால போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? நீங்க நீக்கப்படுறதுன்னு சொல்லி அப்படின்றத அவரோட குமுறல நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த மைண்ட் வாய்ஸ கேட்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்க இந்த லைவ் அப்படிங்கிற விஷயத்த ஜனங்களுக்கு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண முடியும்னா அந்த ஃபேக்ட்ஸ் எடுத்து அந்த விஷயங்கள பண்ணுங்க. ஆளுங்கட்சி கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல பொட்டன்ஷியலா கேள்வி கேளுங்கன்னு சொல்றத விட்டுட்டு, அத நீங்க ஃபாலோ பண்ணாம இது ஒரு சான்ஸா எடுத்து உங்களுக்கான எதிர்க்கட்சிக்கான பவர ஸ்ட்ராங்கா காட்டாம, லைவ் போறதே எங்களுக்கு தலைவலியா இருக்குப்பான்ற அளவுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்களே மிஸ்டர் டிஎம்கே டீம் அப்படிங்கிற மாரி தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இது எவ்ளோ வீக்கா உங்கள காமிக்குது, எவ்ளோ நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறீங்கன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னும்போது ஆப்வியஸா நீங்க இவ்வளவு நாளா கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தீங்க ஆளுங்கட்சி ஆக்கப்பூர்வம். ஆனா இப்ப அந்த கேள்விக்கான பதில் இந்த சைடுனா இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியில இருந்து ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கே கேள்வி கேட்க விட மாட்டாங்க. ஒருவேளை ஏடிஎம்கே ஆட்சியில இருந்து டிஎம்கே இருக்காங்கன்னா கேள்வி கேட்டா அவங்க கிட்ட பதில் இருக்காது. ஏன்னா நீயும் நானும் கூட்டு கலவாணி தானே, பங்காளி சண்டை தானே, நீயும் ஊழல் பண்ணிருப்ப நானும் ஊழல் பண்ணிருப்பேன். நீயும் இதுல இந்த மாதிரி பண்ணிருப்ப நானும் இந்த பெர்சன்டேஜ்ல பண்ணிருப்பேன். இப்ப நீ கேள்வி கேட்கும்போது அடுத்த வாட்டி நான் மாறி வந்துட்டா இடம் மாறிடுச்சுன்னா நான் உனக்கு பதில் சொன்னோம்ல. அதனால இந்த கேள்வியே தவிர்க்கிறது முக்கியம். அதே மாதிரி அவங்க கேள்வி கேட்டாலும் நம்ம சைலண்டா இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இந்த டிவிக்கு ஆட்சியில அது செல்லுபடி ஆகல. இவங்க கேள்வி கேட்டாலும் அவங்க பதில் சொல்றாங்க. ஆனா டிவிக்கு சைட்ல இருந்து கேள்வி கேட்டா இந்த சைட்ல பதில் இல்ல. வெறும் பழைய பஞ்சாங்கத்தை மட்டும்தான் பாடுறாங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்கு டிஎம்கே மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுதுன்றத புரிஞ்சுட்டு நீங்க வந்து அரசியல பார்க்கணும் அப்படின்றதுதான் என்னோட விஷயமும். பிளஸ் இந்த மாற்றம்ன்ற இடத்துல இந்த லைவ் ஒரு பெரிய மாற்றம். அதே மாதிரி அந்த இது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல அங்கெல்லாம் வந்து அந்த லஞ்சம் வந்து வாங்குறது இல்ல. அப்புறம் இந்த டெண்டர் விஷயங்கள் இதெல்லாம் பெரிய மாற்றம் தான். டெண்டர்னு சொல்லும்போது
ஆன்லைன்லயே அந்த டெண்டர் பண்றது செய்யறது. அதுக்கப்புறம் ஆன்லைன்லயே வந்து ஒரு சில விஷயங்கள் எந்த அளவுக்கு அஃபிஷியலா வந்து ஏன்னா இந்த யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல தான் மோஸ்ட்லி எல்லாமே பண்ணிருவாங்க. நேர்ல போணும்னு அவசியம் இல்லன்னும்போது, அந்த பிசிக்கலா போய் நிக்கிற இடத்துல தான் அந்த ஊழல், லஞ்சம், அந்த டீலிங்லாம் பேசப்படுது அப்படின்னு சொல்லும்போது, ஆன்லைன் வழியாவே கவர்ன்மெண்ட் கிட்ட டைரக்ட் டீலிங்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஆஃபீசர்ஸ் கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ஸோ, கவர்ன்மெண்ட் கான்ட்ராக்ட்டோ டைரக்ட்டா இருக்கு அப்படின்னா, அங்க ஊழல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த லீக்கேஜ் குறையும். அது வந்து அதே மாரி அவர் மரியா வில்சன் அவர்கள் பேசும்போதும் சொன்னாங்க. நாங்க வந்து 2 மாசம் தான் ஆட்சிக்கு வந்து ஆயிருக்கு. அந்த 2 மாசம் கிட்ட இப்ப 100 நாள் ஆகப்போகுதுன்றது இருந்தாலுமே, அந்த 2 மாசம், இந்த 3 மாசத்துக்கு நடுவுலயே 15,000 கோடி வரைக்கும் நாங்க கருவூலத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஸ்டாலின் டாக்ஸ் இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாலே இவங்க அலர்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் டாக்ஸ்ன்னு வேற ஒரு சிலதெல்லாம் உள்ள இருந்திருக்கு போல. சோ அங்கங்க லீக்கேஜ் ஆகுற இந்த மாரி அன்னெசசரியா ஜனங்களோட பணம் வந்து வெளியில லீக்கேஜ் ஆகுறது. அது டைரக்ட்டா கவர்ன்மெண்டோடது ட்ரெஷருக்கு வராம இருக்கிறது அப்படிங்கிற பணத்த கலெக்ட் பண்ணாலே, ஒரு நல்ல ஒரு பினான்சியல் வந்து குரோத் இருக்கும் கவர்மெண்ட் கஜானால அப்படின்னு சொல்லும்போது 15,000 கோடி வரைக்கும் கருவூலத்துக்கு கொண்டு வந்திருக்கோன்ற ஒரு பெரிய ஃபேக்டா அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி உங்களால ஏதாச்சும் குத்த மட்டும் நல்லா சொல்றீங்க ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி அவர்களே. உங்களால இந்த மாதிரி எதையாச்சும் பண்ண முடியுமா? பண்ணதை நீங்க ஃபேக்ட் சொல்லணும். அதெல்லாம் நீங்க சொல்லலாம். அதெல்லாம் உங்களுக்கு லைவ்ல போட்டா உங்களுக்கு ஜனங்க கிட்ட பெனிஃபிட் தானே ஆகும். ஜனங்க உங்களை தப்பா டிசைட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கு ஃபேவரா தானே போக போகுது. உங்கள்ட்ட அந்த ஃபேக்ட்ஸ் இல்ல. நீங்க பண்ணது நீங்க சரியும் பண்ணியிருக்கீங்க, தப்பும் பண்ணியிருக்கீங்க. ஆனா உங்களோட தப்பு நெறைய போக போக தான் ஆட்சியே இப்ப வந்து ஐ மீன் அந்த கட்சியை இப்ப அடி வாங்கியிருக்குன்ற உண்மைய நீங்க புரிஞ்சுட்டு தான் ஆகணும் மிஸ்டர் டிஎம்கே டீம் அவர்களே அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. சோ இந்த இடத்துல லைவ் அப்படிங்கிறது ஜனங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும், சந்தோஷத்தையும், மக்களுக்கு அரசியல் மீதான பார்வைய மாற்றி அமைச்சிருக்கு அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்ல. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் கைஸ். தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க.